ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 எக்ஸாமுடைய அஃபீஷியல் ஆன்சர் கீ. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கிறோம், அந்த சேலஞ்சிங் கொஷின்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறோம், ரெடி பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ ஒரு சில கொஷின் மட்டும் இன்னும் வராது இருக்குது. ஓகேவா, இன்னும் ஒரு சில கொஷின்ஸுக்கு மட்டும் ப்ரூஃப் நம்மளுக்கு வராமல் இருக்குது. ஸோ அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க. அந்த போர்ச்சுகீசி மொழி இருக்குது பார்த்தீங்களா, காம்ரேட், தோழன் என்று சொல் காம்ரேட் அந்த எந்த மொழியிலேருந்து வந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மொழின்னு அவங்க ஆன்சர் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசி மொழி தான். ஸோ எதில் அடித்தாலுமே நம்மளுக்கு போர்ச்சுகீசி மொழி தான் வரும். பட் அதுக்கான ஸ்ட்ராங் ப்ரூஃப் எனக்கு வந்து புக்கில் ஏதோ ஒன்று ஸ்ட்ராங் ப்ரூஃப் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதேமாதிரி அந்த புல் நரலும், ஓகேவா, ஸோ அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ப்ரூஃபும் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா இது பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் மற்ற இதுக்கெலாம் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஓகேவா, அது இதுக்கு ரெண்டுக்கு மட்டும் தான் இப்போ வெயிட்டிங்கு. இந்த 2 கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ரெடி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலாம், கிளைம் பண்ண வச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ மற்றபடி மற்ற கொஸ்டின்ஸ்லாம் ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அஃபீஷியல் ஆன்சர் கீ இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்து எல்லாருடைய மார்க்கையுமே வந்து குறைச்சிருக்குது. ஓகேங்களா, எல்லாருடைய மார்க்கையுமே என்ன பண்ணியிருக்குது, குறைச்சிருக்குது. அதாவது எப்படி குறைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி குறைச்சிருக்குது அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஆன்சர் கீ வராதுக்கு முன்னாடி, ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இந்த அஃபீஷியல் ஆன்சர் கீ வரதுக்கு 10 நாள் ஆயிடுச்சு. அந்த 10 நாளைக்கு முன்னாடி வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, சில இன்ஸ்டியூட்ஸ், சுரேஷ் அகாடமி, டாஃபு அண்டு வந்து ராஜாஜி, ஸோ இந்த மாரி அகாடமிலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க வச்சு அந்த அவங்களுடைய ஆன்சர் கீ வச்சு இவங்க எல்லாம் போட்டு பார்த்துருக்குறாங்க. அதில் போட்டு பார்த்து எனக்கு ஸ்டூடெண்ட்டே சொன்ன தகவல், அந்த ஸ்டூடெண்ட்டு, பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்டு சொன்ன தகவல் இன்னும் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இவரை கம்பேர் பண்ணும்போது அவங்க கம்மி தான். ஓகேவா, இவர் வந்து 160 மார்க் வந்திருக்குது. 160 கொஸ்டின், 200 வந்து பார்த்தீங்கன்னா 160 கொஸ்டின் போட்டார். அதாவது சுரேஷ் அகாடமி, அந்த டாஃபு, ராஜாஜி இதெல்லாம் வச்சு பார்த்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா 160 அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. 200க்கு 160 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ரைட்டு, நம்மளுக்கு கன்ஃபார்ம் அப்படின்ட்டு அவர் நினைச்சிட்டாரு. ஓகேவா, ஆனால் இப்போ வந்து அவருக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா 15 கொஸ்டின் வந்து ரெடியூஸ் ஆயிருக்குதுங்க. 15 கொஸ்டின் ரெடியூஸ் ஆகி இப்போ அவருக்கு எவ்வளோன்னா 145 தான் வந்திருக்குது. ஓகேங்களா, 145 கொஸ்டின்ஸ் தான் இப்போ அவருக்கு வந்திருக்குது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு 13 குறைஞ்சிருக்குது, ஒருத்தருக்கு 9 குறைஞ்சிருக்குது. ஓகேங்களா, அப்புறமேட்டு 6 குறைஞ்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே குறைஞ்சி தான் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி எல்லாருமே சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி குறைஞ்சிருச்சு சார், இந்த மாதிரி குறைஞ்சிருச்சு, அதுலேயாவது எப்படியாவது கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ குறைஞ்சி வந்திருக்குது, என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குறைஞ்சி தான் இருக்குது. ஓகேவா, அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த வீடியோக்குள்ள கீழே கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த கமெண்ட்ல உங்களுக்கு மார்க் குறைஞ்சிருக்குதா, இன்க்ரீஸ் ஆகிருக்குதா, இல்லை அதே வந்திருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துங்க. ஏன்னா இது ரொம்ப நம்ம கட் ஆஃபுக்குலாம் ரொம்ப அதனால தான் நான் இன்னும் கட் ஆஃபே போடாமல் இருக்கிறேன். ஓகேங்களா, நம்ம வந்து போன தடவை போட்ட கட் ஆஃப் அப்படியே வந்துடுச்சு. ஓகே, அந்த அளவுக்கு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணோம். அதே மாதிரி தான் இந்த அளவுக்கு நான் இந்த தடவையும் நான் ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரல இன்னும் நான், புரியுதுங்களா. அதனால ஒவ்வொன்றுமே இதில் கேள்வி இருக்குது, அதனால நம்ம இன்னும் பண்ணாத இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கும் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். கட் ஆஃப் வந்து நீங்கள் ப்ரீவியஸ், அதாவது அஃபீஷியல் ஆன்சருக்கு முன்னாடி ஒரு மார்க் போட்டு வச்சிருப்பீங்க, 200க்கு இத்தனை கொஸ்டின் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு வச்சிருப்பீங்க. 140 வருதுன்னு போட்டிருந்தா அந்த 140 உங்களுக்கு வந்துச்சா, இல்லை அந்த 140க்கு கீழே குறைஞ்சி வந்திருக்குதா, இல்லை அந்த 140ஓட 1-2 சேர்ந்து வந்திருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரலுமே மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் குறைஞ்சி தான் வந்திருக்குது. அஃபீஷியல் ஆன்சருக்கு எல்லாத்தினுடைய மார்க்கையும் குறைச்சி தான் இருக்குதுங்கிறது எந்த வித மாற்று கருத்துமே இல்லை, மாற்று கருத்தே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால் உங்களுடைய இதையும் வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்துங்க, புரியுதுங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தீம். ஓகே, அதே மாதிரி நான் சொன்ன அந்த 2 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் அமைச்சிருங்க. நம்ம நாளைக்கு என்ன பண்ணிடலாம், நம்ம எல்லாமே அப்ளை பண்ணுற அதை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ இது என்ன சார் குறைச்சிருக்குது, எதனால சார் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கும்போது அதுக்கு மெயின் காரணமாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புக்லேயே வந்து கரெக்டான சோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, புக்கில் கரெக்டான சோர்ஸ் இருக்கிற இடத்துல இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை தப்பாக கொடுத்துருக்குறாங்க. டிஎன்பிசி பொறுத்தவரைக்கும் தப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சேலஞ்சிங் வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருது, அவங்களும் தப்பாக கொடுக்குறாங்க. அதனால் நாமளும் சேலஞ்ச் பண்ணி ஒரு 3-4 மார்க் நம்ம வாங்கிடுறோம். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா 7 வரலுமே கொடுத்துருந்தாங்க, ஒரு சிலருக்கு 3 வந்துச்சு, 4 வந்துச்சு, 5, 7 வரலுமே வந்துருந்துச்சு. ரைட்டா, சரி ரைட்டு. அதுமாரி நம்ம வாங்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான கொஸ்டின். நம்மளுக்கும் வந்து அதில் டவுட் இருக்கும், டிஎன்பிசிக்கும் டவுட் இருக்கும். அதனால் வந்து அதில் வந்து மாற்றி வரும்.
இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டினே இவங்க தப்பா பண்ணியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? எல்லாருக்கும் இப்ப புக்லயே ப்ரூஃபோட இருக்குது, அதையே இவங்க தப்பா பண்ணியிருக்கிறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூ இந்தியா இருக்குது பாத்தீங்களா, ஆமா தி இந்து இருக்குது பாத்தீங்களா, தி இந்து அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தி இந்து அப்படிங்கிறது யாரு ஜி சுப்பிரமணியம்ங்கிறது எல்லாம் தெரியும். மற்ற அவர் கூட சேர்ந்து மற்றவங்க எல்லாம் அவர் கூட சேர்ந்து தான் பண்ணாங்களே ஒழிய மெயின் இவர் தான். ஓகேங்களா? ஜி சுப்பிரமணியம் தான். இப்போ அது ரைட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,4 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், புக் ப்ரூஃபோடு தெரியும். ஓகேங்களா? இது ரைட்டு. ஆனால் அதில் வந்து தப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக ரைட்டுன்னு தரக்கூடிய விஷயத்தையே என்ன பண்ணிருக்காங்க, கான்ட்ரவர்சியான கொஸ்டின் நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்களா அது வேற, ஈஸியான ஒரு கொஸ்டின் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் எல்லாத்துக்கும் வர வேண்டிய மார்க்கு இது போயிருக்குது. ஓகேங்களா? இது கன்ஃபார்மாக வந்துடும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இது இப்போயே வந்திருக்கலாம்ல, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் ஆகிருக்கும்ல இது. பட் இதையும் நம்ம இப்போ சேலஞ்ச் பண்ணி வாங்குறதா இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த டிபிஎஸ்பி கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிபிஎஸ்பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே புக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று மட்டும்தான் ரைட்டு. ஆர்டிகல் 38-51 தான் டிபிஎஸ்பி. மற்ற அந்த பிஎன்சி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 ரெண்டுமே தப்பு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இப்போவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கையிலேயே வந்துருக்கணும் இந்த மார்க்கு. பட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வரல. இப்போ இதுவும் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணி வாங்குறது கையிலேயே இப்போ நம்மளுக்கு வர வேண்டிய கொஸ்டின்ஸே வரல. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் இது ஒன்று, மூணாவது. ஓகேங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனுமே ஃபர்ஸ்ட் ரைட்டு, 2வது ஆப்ஷன் என்னது தப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா புக் சோர்ஸ். அதுவும் வந்து டைரக்டா இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம இந்த இதுலயே வந்திருக்கணும், ஆன்சர் கீழே அது ரைட்டுன்னு சொல்லி வந்திருக்கணும், ஆனா வரல. ஸோ இது இப்போ அந்த காங்கிரஸ் மாநாடு கொஸ்டின் நம்மளுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 கொஸ்டின் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி அந்த 4 இந்த பஞ்சமர் பள்ளிகள்னு ஒன்று இருக்கும் பாருங்க, பஞ்சமர் பள்ளி அரசு புறம்போக்கு நிலம்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ரெண்டுமே ரைட் அது. ரைட்டா? அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தப்பு ஒன்று ரைட்னு சொல்லி கொடுத்து அதுலயும் வந்து இது நம்மளுக்கு அஃபீஷியல் ஆன்சருக்கு இப்படியே ரைட் வந்திருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஜிஎஸ் எல்லாம் பொறுத்தவரையிலும் இந்த 4 கொஸ்டின் கன்ஃபார்மா நம்ம கையிலேயே வந்து என்ன இருக்கணும், வந்திருக்கணும். ஓகேங்களா? மற்றதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணி வாங்கல, அது அடுத்தது கூட இருக்கட்டும். இப்போ இந்த 4 கொஸ்டின் புக் ப்ரூஃப் நம்ம கிட்ட அப்படியே இருக்குது. இதை டிஎன்பிசி அஃபீஷியல் ஆன்சருக்கு இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கணும். இப்போ இதெல்லாம் கொடுத்து மற்றதை தான் நம்ம கிளைம் பண்ற மாதிரி சேலஞ்ச் பண்ற மாதிரி வரணும். இப்போ இதெல்லாம் வந்து கன்ஃபார்மா கொடுத்துருக்க வேண்டியதை இப்போ நம்ம போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சேலஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஓகேங்களா? அதனால இந்த 4லாம் உங்களுக்கு கன்ஃபார்மா வந்துடும், எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கரெக்டாக போட்டவங்க கன்ஃபார்மா வந்துடும், தப்பா போட்டவங்களுக்கு வராது. இந்த ஆப்ஷன் நான் சொன்ன ஆப்ஷன் வந்து போட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்துடும். ஓகேவா? அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. பட் ஆனால் இதை நம்ம சேலஞ்ச் பண்ணி வாங்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின், அந்த புல் புரியுதுங்களா, அந்த புல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புல் என்னது நம்மளுக்கு வந்து இது தளிர் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு புக் ப்ரூஃப் தளிர் தான். ஓகேங்களா? கொழுந்து அப்படிங்கிறது ஒரு உறுப்பு தான், அது தளிர் அப்படிங்கிறது மாற்று இல்லை. நீங்கள் ஓலைன்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அது சம்மந்தமாக நீங்கள் எங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எதுவுமே தரல. ஸ்கூல் புக்கு தான் நீங்கள் எவிடன்ஸாக காட்ட சொல்கிறீங்க. ரைட்டா? எங்களுக்கு தளிர் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்சரு. ஓகேங்களா? டைரக்டான ஆன்சர் இதுதான். ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் இந்த 5 கேள்விக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டைரக்டாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்கணும். டைரக்டாகவே கொடுத்துருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, எனக்கு 5 மார்க் குறைஞ்சி போச்சு, 9 மார்க் குறைஞ்சி போச்சு, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்காது. ஏதோ ஒரு 2, 3 குறைஞ்சிருக்கலாம். ஓகேவா? 2, 3 குறைஞ்சிருக்கலாம். அதை நம்ம கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருந்திருக்கும். ஓகே? பட் இப்போ இதுக்கெல்லாம் நீங்க தப்பா கொடுத்து இந்த 5 கேள்வி புரியுதுங்களா, இந்த 5 கேள்விலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தப்பா கொடுத்துருக்கீங்க. இந்த மெயினா நான் சொல்றேன், மற்றதில் கிளைம் பண்ணி 2, 3 வாங்கிடலாம்னு வச்சுக்கோங்க. இந்த 5 கேள்வி நீங்க அஃபீஷியல் ஆன்சருக்கு இல்லையே சரியா கொடுத்துருக்கணும். இதையும் தப்பா கொடுத்து இந்த 5 கேள்வி தப்பானதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய படு பாதாளத்துக்கு போயிடுச்சு மார்க். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் இவ்வளவு குறைஞ்சதுக்கான காரணம் இந்த 5 கொஸ்டின்ஸ்லாம் நீங்க தப்பா கொடுத்தது தான் மெயினா. புரியுதுங்களா? அதனால இந்த 5 கொஸ்டின் கண்டிப்பா ஜாக்பாட் எல்லாத்துக்குமே வந்துடும். நம்ம கரெக்டா ஆன்சர் போட்ட எல்லாருக்குமே வராது. எல்லாருக்குமே நான் சொன்ன ஆன்சர் இதுக்கு நீங்க போட்டிருந்தீங்கன்னா அது கண்டிப்பா அவங்களுக்கு வந்துடும். அதுல எந்த வித மாற்றுக்கிறதும் இல்லை. மற்றதுதான் நம்ம கிளைம் பண்ணி வாங்கணும். என்ன பண்றது, இதையும் நம்ம சேர்த்து கிளைம் பண்ணுறோம். இது ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வரதான் போகுது. ஓகேங்களா? ரிசல்ட் வரும்போது கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகி வந்துடும், கவலைப்படாதீங்க. அது கூட இன்னும் 2, 3 கொஸ்டின் இருக்குது, வரதான் போகுது. அதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே கிடையாது. ஓகேங்களா? இந்த தடவையும் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரல நம்மளுக்கு இருக்குது ஜாக்பாட். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மார்க் குறைஞ்சிருச்சுன்னு ஒன்றும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு எவ்வளவு மார்க் குறைஞ்சிருக்குது, அப்படியே இருந்துச்சா இல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படிங்கறத நீங்க இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. நான் விரைவில் கட் ஆஃப் நான் சொல்றேன், கரெக்டா நடக்கிற மாதிரி நான் கட் ஆஃப் உங்களுக்கு போட்டு சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. மீண்டும் நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.